மனம் திரும்பி விடுங்கள். எந்த பாவத்தில் இருந்தாலும் மனம் திரும்புங்க, ஏசப்பா உங்களை ஏற்றுக்கொள்வாரு. ஆமென். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு சிறிய ஜெபம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நேசரே, பரமபிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த நாட்களில் புத்தி உள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகளை குறித்து எங்கள்கிட்ட பேசினீங்க. யார் புத்தி உள்ளவங்க, யார் புத்தி இல்லாதவங்க எங்களிடத்துல பேசினீங்கப்பா. ஆண்டவரே, புத்தி உள்ளவர்களா எங்களை மாற்றுங்க. நாங்க அந்த புத்தி இல்லாதவர்கள் வேண்டாமப்பா, அந்த புத்தி உள்ளவர்களா எங்களை நீர் மாற்றி, மணவாளன் வருகிற பொழுது நாங்கள் தீவெட்டியோடு கூட எண்ணெயும் ஆயத்தமாய் வைத்துக் கொண்டு மணவாளன் வருகைக்கு எதிர்கொண்டு வர எசப்பா நீங்க உதவி செய்யுமாறு ஜெபம் பண்ணுகிறோம். கதவு அடைக்கப்பட்ட பிறகு கதவை வந்து தட்டுகிற சூழ்நிலை யாருக்கும் உருவாகி விடக் கூடாது சுவாமி. எல்லாரும் ரட்சிக்கப்படணும் அப்பா. எல்லாரும் ரட்சிக்கப்படுறது மாத்திரமல்ல அப்பா, முடிவு வரை நிலைத்து நிற்கத்தக்க ஒவ்வொரு கிருபையும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. எக்கால சத்தம் எல்லா பிள்ளைகளுடைய காதுகளில் கேட்க என் தேவன் அனுகிரகம் செய்யுங்க. பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி பாராட்டுங்க. துதிகன மகிமேல் அப்பாவுக்கு செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம்.